அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு வாஸ்துல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, அதாவது ஜன்னல்களை பற்றின ஒரு வீடியோ நம்ம பார்ப்போம். வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரன்ஸ் எங்கே வைக்கணும், அதே மாதிரி கிச்சன் எங்கே வைக்கணும், அதே மாதிரி போர் மோட்டாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே வைக்கணும் பார்த்துருக்கோம். இப்போ ஜன்னல் எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. இந்த 4 பகுதியில் ஜன்னல்களை பார்த்தீங்கன்னா உச்ச பாகத்திலையும், அதாவது வடகிழக்கு மூலையிலையும், வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கு மூலையிலையும், அதே மாதிரி கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கு மூலையிலையும், இப்போ மேற்கு பார்த்த வீட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உச்ச பாகத்தில், அதாவது வடமேற்கு மூலையில் ஜன்னலையும், அதே மாதிரி தெற்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு மூலையில் ஜன்னலை வைக்கணும்னு சொல்லி ஒரு முக்கியமான விதி. ஜன்னல்களை உச்சபாகத்தில் என்னைக்குமே வைக்கணும். நீசபாகத்தில் ஜன்னல்களை வச்சோம்னா அதுக்கு உண்டான கெடுதல் பலனை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது ஒரு முக்கியமான விதி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வடமேற்கு மூலையில் ஜன்னல் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த வடமேற்கு மூலையில் ஜன்னல் வைக்கும் போது தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும். அதாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி உடல் ரீதியான சில உபத்திரவங்கள், பெண்களுக்கு உடல் ரீதியான சில உபத்திரவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு பண்ணும் என்பது விதி. ஸோ எனவே ஜன்னல் வைக்கும் போது, அதாவது எந்த அளவுக்கு வாசல் நம்ம எந்த அளவுக்கு வாசல் என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயில் எப்படி நம்ம ரொம்ப முக்கியமோ, அதே மாதிரி ஜன்னல்களும் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறது வாஸ்துல ரொம்ப முக்கியமான விதி. எனவே மக்கள் அனைவரும் இந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு உச்சபாகத்துல தங்கள் வீட்டினுடைய ஜன்னலை அமைத்துக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.